ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கூடிய ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போது சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் இன்ஹெரிட் பண்ணி, அதாவது அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நான் ஒரு புது ஃபீச்சர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை வந்து என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம், நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம கார் எக்ஸாம்பிள் எடுத்திருப்போம். ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த கார் எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்கள் கார் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த காரில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் வந்து நார்மல் ஃபியூவல் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு காரை மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணா கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை மட்டும் நீங்கள் அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை வச்சு எக்ஸ்ட்ராவா வெஹிக்கிளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? ஸோ நார்மலா கான்செப்ட் இது இல்லையா? ஒரு பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஸோ இதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸ்ல இப்போ நம்ம ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல இருந்து நீங்க ஒரு இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம சைல்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேஸ் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பேரண்ட் கிளாஸுக்கு கூடிய அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதாவது பிஹேவியர்ஸை என்னால் சைல்ட் கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியும் டைரக்டா. அண்ட் அதே மாதிரி என்னால் புது ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸையும் இந்த சைல்ட் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பேஸ் கிளாஸ் அப்படின்னா, ஸோ இந்த பேஸ் கிளாஸ் வந்து ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து நான் ஒரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ண போறேன். ஸோ இதை வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். டிரைவ்டு கிளாஸ். ஸோ இந்த மாதிரி பேஸ் கிளாஸ்ல வந்து சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேம்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு அண்ட் ரன்ங்கிற பிஹேவியர் இருக்கு அப்படின்னா, இந்த டிரைவ்டு கிளாஸுக்கும் இந்த நேம் ஆட்ரிபியூட் அண்ட் ரன் பிஹேவியர் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது இதுல அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம டைரக்டா நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதாவது இல்லைன்னா இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும், நீங்க இந்த பேஸ் கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து சிம்பிளா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸோ கிளாஸ் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார். தென் இந்த இடத்துல நம்ம கிளாஸோடைய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்னா, கிளாஸ் வெஹிக்கல், தென் பராந்தசிஸ்குள்ள காரை வந்து நான் மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்ஹெரிட்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். அதாவது கிளாஸ் கார் இருக்கும் அண்ட் கிளாஸ் வெஹிக்கிள்க்கு நான் வந்து பராந்தசிஸ் போட்டு காருங்கிற கிளாஸை வந்து நான் கால் பண்றேன். இதுதான் என்னன்னா, இந்த இடத்துல தான் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கார் கிளாஸோட டிரைவ்டு கிளாஸ் தான் இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறத டினோட் பண்றது தான் இந்த சின்டாக்ஸ். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். அண்ட் இதை பத்தின ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதே கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஊப்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இந்த கிளாஸ் காரை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்கே இருக்க அந்த பிஹேவியர், ஸ்டார்ட் என்ஜின், ஸ்டாப் என்ஜின், டிஸ்பிளே கார் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டிரைவ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அதாவது எலக்ட்ரிக் கார்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஸ் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது வந்து டிரைவ்டு கிளாஸ். இந்த டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் கிளாஸ் எலக்ட்ரிக் கார் ஆர் எலக்ட்ரிக் கார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கார் கிளாஸை நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ண போறோம். கார் கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கார் கிளாஸ்ல இருக்கக்கூடிய
init ஃபங்க்ஷனை நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு யூஸ் சூப்பர் கீவேர்ட். ஸோ இங்கே வந்து நான் டெஃப் init ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அகைன் இந்த init ஃபங்க்ஷனில் செல்ஃப் கமா ஸோ சேம் மேக் மாடல் இயர் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து மேக் மாடல் கார் மேக் மாடல் இயர் கார் கலர் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம்னா கலர் நம்ம எடுத்துடலாம். இங்கேயும் கலர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே லெட் இட் பி கலர் இருக்கட்டும். தென் இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த எலக்ட்ரிக் காருக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் பொழுது அதுக்குன்னு தனி ஆட்ரிபியூட்ஸ் வந்து நல்லா கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸோட மெயின் கான்செப்ட். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு லெட்ஸ் கிரியேட் சம்திங் ரிலேட்டட் டு திஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தட்ஸ் கால்ட் பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே வந்து நான் வந்து நார்மல் ஃபியூவல் டைப் காருக்கு யூஸ் பண்ணும்போது டேங்க் கெப்பாசிட்டி அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இந்த மேக் மாடல் இயர் கலர் வந்து இந்த காரோட சேம் டேட்டா இல்லையா? ஸோ இந்த சேம் டேட்டா தான் நமக்கு இங்கேயும் வரப்போகுது. அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இமீடியட் பேரண்ட் கிளாஸ்னா இந்த எலக்ட்ரிக் காரோட இமீடியட் பேரண்ட் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார். ஸோ இந்த இமீடியட் பேரண்ட் கிளாஸோட இனிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டாட் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் கொடுத்தோன்னே இனிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுது. ஸோ லெட்ஸ் கால் மேக் மாடல் இயர் கலர். ஸோ இது எல்லாமே சேம். ஓகே. தென் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன இருக்குது, செல்ஃப் டாட் பேட்டரி கெப்பாசிட்டி, ஜஸ்ட் கெப்பாசிட்டின்னு கூட வச்சுக்கலாம். கெப்பாசிட்டி ஈக்குவல் டு பேட்டரி கெப்பாசிட்டி, அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி கிரியேட் அ நியூ பிஹேவியர். அதாவது என்னால் இப்போது டிஸ்பிளே கார் டீட்டெயில்ஸே ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட் என்ஜினையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்டாப் என்ஜினையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது போக இந்த சைல்டு கிளாஸுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ண போகிறேன். டெஃப் சார்ஜ் பேட்டரி, சார்ஜ் பேட்டரி. தென் ஜஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சார்ஜிங் த எலக்ட்ரிக் கார். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபியூவல் கார். அண்ட் இது எது இன்ஹெரிட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கார் கிளாஸ் தான், கார் கிளாஸ். ஓகே. ஸோ இதுவும் சேம். நான் இங்கே வந்து இனிட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த சேம் எக்ஸப்ட் ஃபியூவல் கெப்பாசிட்டி. பேட்டரி கெப்பாசிட்டி பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபியூவல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம். ஃபியூவல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம். தென் அகெயின் ஐ கேன் ஏபிள் டு கால் த சூப்பர் மெத்தட். சூப்பர் மெத்தட் கால் பண்ணி இமீடியட் பேரண்ட் கிளாஸை அதுக்கு கூடிய காமன் ஆட்ரிபியூட்ஸை நல்லா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, செல்ஃப் டாட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு பேட்டரி கெப்பாசிட்டிக்கு பதிலாக ஃபியூவல் கெப்பாசிட்டி ஐ எம் கோயிங் டு சேஞ்ச். அவ்வளோதான், சிம்பிள். தென் இதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா ரீஃபியூவல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஃப் ரீஃபியூவல் ஆஃப் செல்ஃப். ஸோ அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ரீஃபியூலிங் த கார், refueling the fuel car. Simple. Okay. So இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ லெட்ஸ் ஆக்சஸ். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துடலாமா மெயின் ப்ரோக்ராமில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்லாம் நான் ஒரு கார் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்லாங்கிற காரை வந்து என்னவாக இருக்கும், எலக்ட்ரிக் காராக இருக்கும். அது வந்து நம்ம நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ எலக்ட்ரிக் காராக நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எலக்ட்ரிக் கார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குதுன்னா, ஸோ மேக் மாடல் இயர் கலர் பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் நம்மளோட இனிட் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் இங்கேயும் வந்து ஆக்சஸ் ஆகிரும். ஸோ அதுதான் பியூட்டிஃபுல்லு. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் கார் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக் வந்து இட்ஸ் டெஸ்லா
let's put Tesla. Okay, next வந்து model let's put model S. Then year let's put 2022. Then color let's put black. Then battery capacity we can put, let's put capacity is 75. ஓகே, ஸோ இப்போ டெஸ்லாக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபியூவல் காருக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கிரியேட் ஜஸ்ட் புட் எர்டிகா. ஓகே, ஈக்குவல் டு ஃபியூவல் கார். ஸோ மேக் வந்து மாருதி, மாடல் எர்டிகா, இயர் 2023, கலர் வந்து ஒயிட்டு. தென் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 40. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. தென் நவ் வில் கால் டெஸ்லா டாட். இப்போ டெஸ்லா டாட் அப்படின்னா என்ன வரணும்? அதாவது நான் எலக்ட்ரிக் காருக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கேன். அப்போது எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க விஷயங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. பட் நான் வந்து கார் கிளாஸை வந்து அது அங்கேருந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கனால இப்போது எனக்கு கார் கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டாட் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் என்ஜின், ஸ்டாப் என்ஜின் இதெல்லாம் எங்கே இருக்குது? நமக்கு கார் கிளாஸில் இருக்குது. ஸோ அங்கிருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் என்ஜின் நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ தென் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துலாம். டெஸ்லா டாட் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ். ஓகே, ரன் பண்ணிடலாம். So let's check it. Let's clear it first of all. Okay, now run this. Engine is starting, car details, make Tesla, model S, year 2022, black, color black, engine status on. Okay, so இப்போ நான் வந்து I can also call the charge battery. So Tesla dot charge battery. Okay, so charging the electric car. So இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா I can able to use the fuel car. ஸோ நான் எர்டிகா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் கால் பண்ணலாம். எர்டிகா டாட் யூ கேன் சி ஸ்டார்ட் என்ஜின். சேம் I can able to display the Ertiga's detail. Ertiga dot display car details. Then I can also call its own behavior. Another fuel, refuel. So let's run this. Let me clear this once. Now run this. You can see engine is starting, car details, engine status on, charging the electric car, engine is starting. And இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரீஃபியூலிங் த ஃபியூவல் கார், இங்கே சார்ஜிங் த எலக்ட்ரிக் கார். ஸோ சேம் நம்ம ஆப்ஜெக்ட் நேற்று கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம எப்படி போன வீடியோவில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோமோ அதே தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு டிரைவ் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக் காரையும் ஃபியூவல் காரையும் கார் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கன்சிடர் த ஸ்ட்ரக்சர் ஹியர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் கார் கிளாஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இங்கே வந்து கார் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கும். தென் இந்த கார் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் காருங்கிற கிளாஸையும் எலக்ட்ரிக் கார் கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுறோம் இங்கேருந்து. அண்ட் அதே மாதிரி ஃபியூவல் கார். ஸோ ஃபியூவல் காரையும் நம்ம என்ன பண்ணுறோம், டிரைவ் பண்ணுறோம். ஸோ இங்கே சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேக், அப்புறம் டிஸ்பிளே, மேக், மாடல், இயர் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து என்னால் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ்
ஹியர். இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எலக்ட்ரிக் காருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். லெட்ஸ் சே டெஸ்லா. ஸோ இந்த டெஸ்லானால இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ், பிஹேவியர்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டெஸ்லா வச்சு என்னால் இந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம இப்போ கிரியேட் பண்ண ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கார் கிளாஸ் இருக்கு, எலக்ட்ரிக் கார் இருக்கு, ஃபியூவல் கார் இருக்கு, அண்ட் இதுதான் பேரண்ட் கிளாஸ். தென் இது டிரைவ்ட் கிளாஸ் 1, derived class 1, and இது derived class 2. So hope you got an idea. So I think inheritance வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். And let me try to give you some assignments task also. So இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் யூ ஒர்க் ஆன் மோர் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹூப்ஸ் கான்செப்டில் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸில் வந்து வி ஹாவ் மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். I'll see you in the next video. Thank you.